1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எல்கானா அன்னாள் இந்த குடும்பத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். இவர்கள் குடும்பம் ரொம்ப பேர் பெற்ற ஒரு குடும்பம். இவர்களுடைய பிள்ளையாக சாமுவேல் என்பவன் பிறந்தான். இந்த சாமுவேல் சவுல் மற்றும் தாவீது போன்ற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி கிரீடம் சூட்டின ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தரையிலே நிறைவேறாமல் விழவில்லை என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளையை பெற்ற ஒரு கனத்திற்குரிய மகிமைக்குரிய குடும்பம் இந்த எல்கானா அன்னாளுடைய குடும்பம். இந்த குடும்பத்தை பற்றி பைபிளில் வாசிக்கும் போது இவர்கள் நமக்கு எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டை காண்பிக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு ஒரு 3 காரியத்தை அவங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் நாம் 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால், கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படிக்கு அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அந்த வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். அவள் இவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றாள். இந்த குடும்பத்தில் நாம் கவனிக்க வேண்டிய முதலாவது ஒரு நல்ல சுபாவம் என்னன்னா, எழுதி கொள்ளுங்க, சப்போர்ட்டிங் ஈச் அதர் இன் கிரைசிஸ். ஒரு தேவனுக்கு பிரியமுள்ள குடும்பம், கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், பிரச்சனைகளே வராத குடும்பம் என்று சொல்ல மாட்டேன். நீங்கள் குடும்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இல்லாத குடும்பம், போராட்டத்தை சந்திக்காத குடும்பம், குறைவில்லாத குடும்பம், எந்த இக்கட்டுமே இல்லாத குடும்பம் அப்படின்றது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு. ஆமாம், அதுபோல் எந்த குடும்பத்துக்குள்ளே போனீங்கன்னாலும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வித்தியாசமான பிரச்சனையை சந்திக்கும். சில குடும்பங்களில் பார்த்தா அந்த குடும்பத்தில் அவங்க பிரச்சனை வெறும் பண ரீதியாக இருக்கும். பொருளாதாரத்தில் பிரச்சனை கடன்பட்டு வருமானம் சரியில்லாமல் பெரிய போராட்டம் பொருளாதார வாழ்க்கையில் இருக்கும். சில குடும்பங்களை நான் பார்க்குறேன், அவங்க பார்த்திங்கன்னா சரீர வியாதிகள் பலவீனங்களால் தாக்கப்பட்டு குடும்பங்கள் இருப்பாங்க. சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னா வேலை வியாபார விஷயங்களில் செழிப்பில்லாமல் நஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க இருக்கிறாங்க. சில குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ளேயே சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருக்கும். அல்லது கணவனுடைய குடும்பம் மனைவியின் குடும்பத்துக்கு 2 பேருக்கும் ஒரே போராட்டமாக இருக்கும். கணவனும் மனைவி சமாதானமாக தான் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிடுவாங்க, அல்லது சண்டையை தூண்டி விடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அதே போல் சில குடும்பங்களை பார்த்தா எல்லாம் ஒழுங்காக போயிட்டு இருக்கும், பிள்ளைங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, அவங்க ஒரு வகையை ஆடிட்டு இருப்பாங்க. அது ஒரு பிரச்சனையாக எழும்பியிருக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நாட்டில் 2 துறை இருக்கும், உள்நாட்டுத்துறை வெளிநாட்டுத்துறை அப்படின்னு இருக்கும் இல்லையா? உள்நாட்டு போர் வெளிநாட்டு போர்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நிறையா குடும்பத்தில் 2 வகையாக இருக்குது போராட்டம். ஒன்று உள்நாட்டு போர், உள்ளே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை, சிலது வெளியில் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பல போராட்டங்கள் குடும்பத்தில் வரும். ஆனால் எல்கானா அன்னாளுடைய குடும்பம் நமக்கு ஏன் எடுத்துக்காட்டாக நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த குடும்பம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், போராட்டமும் பிரச்சனையும் அவங்க வாழ்க்கையில் வந்த பொழுது ஒருவருக்கொருவர் எப்படி இருந்தாங்கன்னா தோள் கொடுத்து நின்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தை நடத்துகிறாங்க, அவங்க படகு எது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போகுதோ குடும்பம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன போராட்டம் சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல், இது உன் பிரச்சனை நீ பார்த்துக்கொள், இது என் பிரச்சனை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று 2ஆக பிரிச்சிருவாங்க. அதுவல்ல குடும்பம். குடும்பத்தில் உள்ள அங்கத்தினர்கள், கணவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ ஒருவருக்கொருவர் நாம் உறுதுணையாய் நின்று ஒருவரை ஒருவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் குடும்பத்தை வைத்திருக்கிறார். இதை தான் நம்ம பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஒண்டியாக இருப்பதை பார்க்கிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவர்களுடைய கிரியைக்கு நல்ல பலன் உண்டு, பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டு. என்ன நிறைவு, அதில் என்ன நலம்னு கேட்டால், ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவானே, ஒண்டியாய் இருக்கிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே என்று வாசிக்கிறோம். அப்போ ஒருத்தர் விழும்போது, ஒருத்தர் பலவீனப்படும் போது ஒருவர் என்ன செய்யணும்? தூக்கி விடணும். ஆனால் ஒரு குடும்பம்னு வந்தால், ஒருவர் சாப்பிடலை, ஒருத்தர் துக்கமாக இருக்கிறாங்கன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு கணவனை என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டியது
அவசியம். விசாரிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் சாப்பாடெல்லாம் செஞ்சு பழக்கம் கிடையாது, செய்யாமல் இருக்கிறது நல்லது இல்லையா? சாப்பாடை செய்கிறேன்னு எதாவது செஞ்சிடக்கூடாது. அதனால சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் வேணாம், அட்லீஸ்ட் விசாரிக்கலாம். ஏம்மா சாப்பிடாம இருக்க, ஏன் பசியா இருக்க, விசாரிக்கிறதே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நீங்க கேட்கறதே எங்களுக்கு வயிறு நிறைச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்வாங்க. அது போல விசாரிப்பு அவசியம். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டும் காணாமல் போவது குடும்பம் அல்ல, அதை விசாரிக்க வேண்டியது அவசியம். இந்த அன்னாள் எல்கானா குடும்பத்தை பார்க்கும்போது அவள் துக்கப்படுகிறாள், அவள் வேதனைப்படுறாள், அவளை நிறைய பேர் தொந்தரவு பண்றாங்க. அவள் மனம் மடியும்படி அந்த பெனினாள் பேசுறான்னு எல்கானா கண்டுபிடித்த போது அதனால் இவள் துக்கமா இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்டும் காணாம இல்லாம அவளை ஆறுதல் படுத்தினான், அவளுடைய கிரைசிஸ்ல சப்போர்ட் பண்ணினான். நாம் ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாதவர்களாய் அல்ல, நாம் ஒருவருக்கொருவர் தொல்லையின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் விசாரிக்கிறவர்களாய், ஆதரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். ஆதரிக்கிறவர்களாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கணவனும் மனைவியும் பைபிளில் நிறைய விதத்தில் ஒப்பீடு செய்திருக்கு. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், கணவனையும் மனைவியும் பைபிள் நண்பனாக சொல்லுது. உன் உடன்படிக்கையின் தோழி என்று மனைவியை வாசிக்கிறோம். ஒரு நண்பன் யார் என்றால், ஆபத்திற்கு உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான், ஆபத்து நேரத்தில் உதவி செய்கிறதற்கு நண்பன் இருக்கிறான். ஒரு உண்மையான ஒரு குடும்ப உறவில் இருக்கிறவங்க, ஐக்கியமாக இருக்கிறவங்க, கிரைசிஸ் நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, கஷ்ட நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் கவனிக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் துணை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த எல்கானாவுடைய குடும்பத்தில் அதை பார்க்குறோம். ஆபத்து நேரத்தில் உதவி செய்யாமல் மற்ற நேரங்களில் உதவி செய்கிறேன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நம் ஆபத்து நேரத்திலே உறுதுணையாய் ஒருவரை ஒருவர் விசாரிக்க, கவனிக்க கூட இருக்க வேண்டியது அவசியம். சப்போர்ட் இன் கிரைசிஸ். ரெண்டாவது, இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம். அதே 1ஆம் அதிகாரம் 21-23 வசனத்தை பாருங்க. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் சொல்லுகிறாள், பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கும், நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முலை கொடுத்தான். அப்போ இந்த சம்பவம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், வருஷாந்தரம் இவங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு பலி செலுத்தும்படி காணிக்கைகளை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அந்த வருஷம் பிள்ளை பிறந்திருக்கு. எல்கானா கூப்பிடுறாரு, ஏமா வாமா நம்ம போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சொல்கிறாங்க, இல்லை நான் வரல, நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன், என் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் நான் பிள்ளையை நான் கொண்டு வர மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இவர் கூப்பிட்றாரு வாங்கன்னு, இவங்க வரமாட்டேன்றாங்க. அதற்கு பதில் என்ன? வர்றியா வரலையா அப்படியா போட்டிருக்கு பதில். என்ன கூப்பிட்டா வரமாட்டியா? என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? இப்படியா பேசினாரு? என்ன சொல்றாரு? நீ உன் இஷ்டப்படி செய்து. இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே நம்ம மனைவிமார் நமக்கு தங்க கிரீடம் வைத்து விடுவார்கள். நீ உன் இஷ்டப்படி செய்து. அப்போ அர்த்தம் என்னன்னா, ரெண்டு பேருக்குள்ள வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. இவர் போலான்றாரு, அந்தம்மா இப்ப முடியாது, அப்புறமா வர்றேன் அப்படின்னு. ஆனா அந்த ரெண்டு கருத்து வேற்றுமைகள், வித்தியாசமான கருத்துக்கள் வரும்போது அதற்கு எப்படி எல்கானா கையாளுகிறான் என்று கேட்டா, நீ உன் இஷ்டப்படி செய். இன்னொரு மாதிரி சொன்னா, கருத்து வேற்றுமைகள் வரும்போது அதை சண்டையாகவோ அதை வாக்குவாதமாகவோ போராட்டமாக மாற்றாம ஒருவருக்கு ஒருவர் வழி விட்டாங்க. Or in other words, they stood together in differences of opinion. வித்தியாசமான எண்ணங்கள் இருந்த பொழுதும் ரெண்டு பேரும் ஒரு மனமாகவே இருந்தார்கள். See, this is very interesting. இந்த குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி தான். அது ஏன்னு கேட்டால், ஒரு கணவனும் மனைவியும் வெவ்வேறு பெற்றோருக்கு பிறக்கிறாங்க, வெவ்வேறு குடும்பத்தில் வளர்கிறாங்க, வெவ்வேறு சூழ்நிலைகளில் வர்றாங்க, வெவ்வேறு எண்ணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரையும் ஒரு 20 வயசுக்கு மேலே, 25 வயசில், 30 வயசில்
எங்கேருந்தோ பிறந்து எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்ததை ரெண்டையும் ஒன்றா சேர்த்துறான். ஒன்றா சேர்த்துட்டு இனிமேல் நீங்கள் வாழ்நாள்லாம் ஒன்றா இருக்கணுன்றான். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற 30, 40, 50 வருஷமோ நீயா நானா போட்டியில தான் போகுது. ஏன்னா இவர் சொல்கிறது அந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது, அந்த அம்மா சொல்கிறது இவருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது இல்லையா? அது மாதிரி 2 பேருக்குமே பொதுவாகவே அநேக காரியங்கள் ஒத்து வராது என்பது இது உலக நியதி. பாஸ்டர் நான் சொல்கிறதெல்லாம் மனைவிக்கு அப்படியே புரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிற குடும்பங்கள் எதாவது இருந்தால் இந்த கடைசியில் மீட்டிங் முடிச்சோடனே பார்த்துட்டு போங்க. அது என்ன ரகசியம்னு நான் பார்க்க விரும்புகிறேன். நான் பார்த்த வரைக்கும் அப்படி சொல்கிறது. அப்போ என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் எப்படி தான் வருது, ஜெப குறிப்பு எப்படி வருதுன்னா, நான் ஒன்று செஞ்சால் எடக்கா முடக்காவா எதிரில் தான் பாஸ்டர் சொல்கிறாரு. நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். 2 பேருமே ஒரு கருத்தை சொன்னது கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் நான் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் எப்படி இருக்குது, ஒன்றா இருக்குது. மற்றபடி மீதி 364 நாளும் 2 பேரும் எப்படி தான் இருக்கும், வேற வேற கருத்தை சொல்கிறோம். நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று, அவர் ஒன்று சொன்னால் நான், 2 ஒத்து வர மாட்டேங்குது. இங்கே குடும்பத்தில் பார்த்தா ஒருத்தர் போகலான்றாரு, இந்த அம்மா வரமாட்டேன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி கருத்து வேற்றுமைகள் வருவதை நான் முற்றிலும் தவிர்த்து விடுவதா? இன்னைக்கு சில பேர் என்னன்னா, இந்த கருத்து வேற்றுமையே இல்லாமல் இருக்கிற காரணம் என்னன்னா, கருத்தை ஒருத்தர் தான் சொல்றாரு, அதான் பிரச்சனை. அதுக்கு சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் கருத்தே சொல்லாது. அப்போ கருத்து வேற்றுமையே வராது. இருக்கிறதே என்னவாயிரும் அப்போ கடைசியில் ஒரே கருத்து தான் இல்லையா? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரரி, அது ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு பாக்கியம் பெற்றது. ஒருத்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பேச விடாமல் வாய் அடைச்சிருவாங்க. அம்மா சண்டையே வராது. இது ஒரு கதை கூட சொல்லுவாங்கல்ல. ஒரு அம்மா வந்து ஒரு ரிஷிகிட்ட போய் நின்னாங்களாம். எங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனை தாங்க முடியலை, சண்டை எந்த நேரம் ஓய மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று நீங்கள் மந்திரம் பண்ணி கொடுங்கண்ணா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அடுத்த இன்னொரு நாள் நீ வந்து நல்ல சுத்தமான கிணத்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் கொஞ்சம் பூஜைலாம் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உனக்கு தொந்தரவே வராதுனாரேன். இந்த அம்மா அப்பா இவ்வளோ சுலபமாக பிரச்சனை முடிஞ்சிட்டேன்னு கிணத்துல போய் தண்ணி இறைச்சி காய்ச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து நல்ல சுத்தமான பாட்டிலை கொண்டு வந்து கொடுத்தாங்க. 3 நாள் கழித்து வான்னு அனுப்பி விட்டார். 3 நாள் கழித்து வந்த உடனே சொன்னாராம், இந்த பாட்டில் வந்து அவ்வளோ மந்திர சக்தி நிறைந்த தண்ணீராக மாற்றி வச்சுருக்கேன், அப்போ என்னையா பண்ணணும்னு கேட்டேன். அடுத்த முறை சண்டை எழும்புச்சுன்னா நீ என்ன பண்ணு, இந்த பாட்டிலை எடுத்து தண்ணியை வாய்க்குள்ளே ஊற்றிக்கோ, சண்டை முடிகிற வரைக்கும் ஒரு சொட்டு வெளியும் வரக்கூடாது, ஒரு சொட்டு உள்ளேயும் போகக்கூடாது. அப்படியே வாய்க்குள்ளே தண்ணி வச்சுருந்தீங்கன்னா உன் சண்டை என்ன ஆயிரும், ஒளிஞ்சே போயிடும். இந்த அம்மாவும் ஒரு பயபக்தியாக தண்ணி எடுத்துகிட்டு போய் சண்டை ஆரம்பித்த உடனே வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டு வெளியும் துப்பலை உள்ளேயும் முழுங்கலை. இப்படியே போனது. கடைசியில் பார்த்தா 10 வருஷம் இருந்த சண்டை 7 நாளில் முழுவதுமாக ஓய்ந்தது, வீடு அமைதியாகி விட்டது. அப்போ இந்த அம்மா திரும்ப அந்த ரிஷியை பார்த்து, ஐயா யாரும் செய்ய முடியாத வித்தையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் சக்தி பயங்கரமான சக்தியாக இருக்கு, இப்போ 7 நாளாக வீட்டில் சண்டையே இல்லையா, என்ன மந்திரம் இது? அவர் சொன்னாராம், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, உன் வாயை மூடினாலே போதும் சண்டை என்ன ஆயிடும், ஒளிஞ்சு போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி மந்திரம் கண்டு வச்சிருக்காங்க. நான் ஒருத்தன் தான் பேசுவேன், நீ என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. நிறைய பேர் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சையே நிறுத்தாத ஆளு, கல்யாணத்துக்கு அப்புறமா பேச்சே ஆரம்பிக்க முடியாதபடி பெட்டி பாம்பா உட்காந்துருக்கான். இது சில குடும்பங்களில் சகோதரிகளுக்கு கிடைத்த பாக்கியம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய குடும்பங்களில் சகோதரர்கள் இதற்கு அப்புறமா நீ பேசாதிருப்பாய் அப்படின்னு சொன்ன வரம் பெற்றிருக்கிறார்கள். அவங்க பேசுறாங்க, இந்த அம்மா மட்டும்தான் பேசுவாங்க. சில பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி 2 பேரும் பேசுறதை நிறுத்தி ஒரு ஆளா பேச வச்சுட்டோன்னா என்ன வந்துடும், சமாதானம் வந்துடும் நினைக்கிறேன். அப்படி இல்லை. அப்படி வந்து எல்லாருக்கும் நம்ம இன்னி கூட பாட்டில் வாங்கி தரேன், எல்லாரும் பாட்டில் மட்டும் எடுத்து வந்துருங்க, நான் கூட தண்ணி நிரப்பி கொடுக்குறேன். தண்ணி நிரப்பி வாயில் அடைச்சிட்டு நம்ம பேசாமல் இருக்கிறது தான் சண்டைக்கு தீர்வு அப்படின்னா அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைன்றது என்னன்னா 2 பேரும் வெவ்வேறு கருத்துள்ளவர்களா இருக்கிறாங்க, 2 பேரும் வெவ்வேறு காரியங்களை பேசுறாங்க. ஆனா பேசினாலும் முடிவு எப்படி முடியாது, சண்டையில முடியாது. See, we always go for argument. நமக்கு எல்லாருக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். 2 பேர் ஒரு மாதிரி கிடையாது இல்லையா, 2 பேர் ஒரே போல இல்லை, 2 பேர் கைரேகை ஒன்றா இல்லாதது போல 2 பேர் எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்காது. 2 பேர் வித்தியாசமாக தான் சிந்திப்பாங்க, வித்தியாசமாக தான் யோசிப்பாங்க. யூ ஹேவ் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லையா. ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார், அதுவே போதும் வித்தியாசத்துக்கு.
ஆணுடைய சிந்தனையும் பெண்ணுடைய சிந்தனையும் ஒன்றா இருக்க போகிறதே இல்லை. நீங்க வாங்குன்னா அவங்க வேணான்னுவாங்க, நீ வேணான்னா அவங்க வாங்குவாங்க. அதான் இது ஆரம்பமே அப்படிதான் இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? இதுதான் வாழ்க்கை. ரெண்டு பேரும் வித்தியாசமா தான் சிந்திப்பாங்க. நீங்க பாருங்க, வீட்டிலேருந்து போகும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு ப்ளூ கலர் சாரீ தான் வேணும்னு. இவர் போய் ப்ளூவா தேடிட்டு இருப்பார். கடைசி அந்த மாதிரி பச்சை எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் பச்சை எடுத்துட்டு வந்திருக்கேன்னா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நீ சொன்னது என்ன, இதுவும் ப்ளூ தானே, அந்த பச்சை ப்ளூன்னு சாதிப்பாங்க. இது ஒரு ப்ளூன்னுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், ஆமா ப்ளூவா இருக்கு, நீங்க வேணா தெரியலன்னா கண்ணாடி போட்டு பார்த்துக்கணும். அப்படிதான் அவங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வித்தியாசமான கருத்துக்கள் என்னதான் செய்யும், வந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, எண்ணங்கள் மாற்றமாக தான் இருக்கும். ஆனால் எண்ணங்கள் மாறினாலும் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதமாக அது முடியக்கூடாது. எப்படி முடியணும்? இட் ஷுட் பி a discussion rather than an argument. எல்லாவற்றையும் கலந்து ஆலோசிக்கலாம், சண்டையாக மாற்றக்கூடாது.